பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய அரசு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்ல இருக்கிற 15 முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்னென்னங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். முதல்ல அந்த 15 தலைப்புகளை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக 12.22 lakhs crore செலவு பண்ண இருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 2, பயோஃபார்மா சக்தி அப்படின்னு புதிய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கொடிய நோய்களான கேன்சர் மற்றும் டயபிட்டிஸ்க்கு இந்தியாலே மருந்து தயாரிக்க போறாங்க. பாயிண்ட் நம்பர் 3, ரேர் எர்த் மினரல் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. பாயிண்ட் நம்பர் 4, செமிகண்டக்டர் மிஷன் 40,000 crore இன்வெஸ்ட் பண்ண இருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 5, ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் சென்னை டு பெங்களூர் டிராவல் டைம் பாதியா குறைய போகுது. பாயிண்ட் நம்பர் 6, டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங். பாயிண்ட் நம்பர் 7, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாரத் விஸ்தர் அப்படின்னு ஒரு புது ப்ராஜெக்ட் விவசாயிகளுக்காக ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பாயிண்ட் நம்பர் 8, எம்எஸ்எம்இ செக்டருக்கு 10,000 கோடி பாதுகாப்பு. பாயிண்ட் நம்பர் 9, லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் நதிகளின் மூலமாக சரக்கு போக்குவரத்து. பாயிண்ட் நம்பர் 10, நியூக்ளியர் பவர் எக்ஸ்பென்ஷன். பாயிண்ட் நம்பர் 11, ஆரஞ்ச் எக்கனாமி. பாயிண்ட் நம்பர் 12, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதாவது ஜவுளித்துறை. பாயிண்ட் நம்பர் 13, கஸ்டம்ஸ் டியூட்டி சேஞ்சஸ். பாயிண்ட் நம்பர் 14, ஸ்டாக் மார்க்கெட் டாக்ஸஸ். பாயிண்ட் நம்பர் 15, இன்கம் டாக்ஸ். இப்போ இந்த பட்ஜெட்டுக்குரிய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் 2014ல வெறும் 2.5 லட்சம் கோடியாக இருந்த உட்கட்டமைப்பு செலவு இன்னைக்கு 12.22 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது, இந்தியாவின் எதிர்காலத்தின் மீது வைக்கப்படும் முதலீடு. இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை இந்தியா எதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்குரிய பதில் தான் சப்ளை செயின் டைனமிக்ஸ். உலகம் முழுதும் இருக்கிற நிறுவனங்கள் சைனா +1 ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சைனாக்கு ஒரு பெஸ்ட் அல்டர்னேட்டிவா இந்தியா வரணும்னா உலகத்தரம் வாய்ந்த சாலைகள், தடையில்லா மின்சாரம், நவீன துறைமுகங்கள் இருக்க வேண்டும். இந்தியாவின் ஜிடிபி 7% நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ரீடைன் பண்றதுக்கு இந்த உட்கட்டமைப்பு மேம்பாடு ஒன்றே வழி. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் டைரக்டா இந்தியன் எக்கனாமியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எப்படின்னா சிமெண்ட், ஸ்டீல் மற்றும் பல கட்டுமான பொருட்கள் உற்பத்தி செய்யும் கம்பெனிகளுக்கு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உண்டாகும். சிவில் இன்ஜினியர்ஸ், டிசைன் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் இவங்களோட சப்போர்ட்ஸ் அதிகமா தேவைப்படும். ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் 14%ல இருந்து 8 to 9% குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் குறைஞ்சுன்னா ஒவ்வொரு பொருட்களோட விலையும் 5 to 10% குறையறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே மற்றும் தூத்துக்குடி துறைமுக எக்ஸ்பென்ஷன் பணிகள் குயிக்க முடியும். பயோஃபார்மா சக்தி. பொதுவா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற மெடிசின்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸ் மூலமா தயாரிக்கப்படுற மருந்துகள் தான். ஆனா பயோஃபார்மாங்கிறது உயிரினங்களில் இருந்து, அதாவது பாக்டீரியா, ஈஸ்ட், விலங்கு செல்களில் இருந்து எடுக்கப்படும் அல்லது தயாரிக்கப்படும் மருந்துகள். இத உயிர் தொழில்நுட்பம்னு சொல்றாங்க, பயோடெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற வேக்சின்ஸ், சர்க்கரை நோயாளிகள் யூஸ் பண்ற இன்சுலின், இது எல்லாமே பயோடெக்னாலஜி தான், பயோஃபார்மா தான். ஜஸ்ட் ஒன் லைன்ல சொல்லுங்க விக்கி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உயிரினங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் நவீன மருந்தே பயோஃபார்மா. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்தியா 10,000 crore வந்து இந்த பயோஃபார்மால இன்வெஸ்ட் பண்ண போகுது. பார்மசி ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து இன்னோவேஷன் ஹப் ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு எலிவேட் ஆக போகுது இந்தியா. இந்தியால தொற்று நோய்களை விட புற்றுநோய்கள், நீரிழிவு நோய்கள் தாக்கம் 40% அதிகமா இருக்கு. இதற்குரிய மருந்துகளை வெளிநாட்டுல இருந்து அதிகமான விலையை கொடுத்து இந்தியா இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியால நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் பார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நிறுவனங்கள் மூலமா விலை உயர்ந்த பயாலஜிக் மருந்துகளை இந்தியாவிலே தயாரிக்க போறாங்க. இதனால் மருந்துகளின் விலை 50 to 70% குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்தியால வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம் அப்படிங்கிறது எட்டாக்கனியா தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த உயர்தர சிகிச்சை மூலமா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும், அவங்களோட ஆயுட்காலம் மேம்படும். ஒரு சராசரி மனிதனின் ஆயுட்காலம் அதிகரிக்கும். ரேர் எர்த் மினரல்ஸ் காரிடார், அபூர்வ மண் தாதுக்கள்னு சொல்லலாம். இதுதான் தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல கிடைச்ச மிகப்பெரிய ஜாக்பாட். இந்த அபூர்வ தாதுக்கள் இல்லாம நவீன தொழில்நுட்பம் இயங்க முடியாது. அதற்காக கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் மற்றும் ஒடிசா போன்ற மாநிலங்களில் பிரத்யேக ரேர் எர்த் மினரல் காரிடார்ஸ் அமைக்க போறாங்க. சைனாங்கிற அந்த குட்டி வார்த்தை இல்லாம நம்ம எங்கேயாவது வீடியோ பண்ணிருக்கோமா? இங்கேயும் அவங்களோட டாமினன்ஸ் கண்டிப்பா இருக்கு. 90% ஆஃப் தி ரேர் எர்த் மினரல் ப்ரொடக்ஷன் அவங்க தான் வச்சிருக்காங்க வேர்ல்டு வைடா. இதை அவங்க ஒரு வெப்பனா பயன்படுத்துறாங்க. ஸ்மார்ட் போன்,
ஹார்ட் டிஸ்க் டிரைவ், எல்சிடி, எல்இடி, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், காற்றாலை, விமானங்கள், ராணுவ தளவாடங்கள் தயாரிப்பதற்கு தேவையான மிக முக்கிய தாது தான் நியோடைமியம். அது இந்தியாட்ட இப்ப குறைவா தான் இருக்கு. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் இந்த தாதுக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால சுரங்கம் அமைப்பது, சுத்திகரிப்பு பண்றது எல்லாம் தமிழ்நாட்டிலே நடக்க போகுது. இதனால சைனாட்ட இருந்து நம்ம பண்ற இறக்குமதி 40% குறைய போகுது. இந்த மினரல்ஸை ப்ராசஸ் பண்றதுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் தேவைப்படுது. அதனால தமிழக இளைஞர்களுக்கு உயர்தர தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள் கிரியேட் ஆக போகுது. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2 குளோபல் லாங்குவேஜ்ல சிப் இஸ் நியூ ஆயில்னு சொல்றாங்க. இதற்காக இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் பாகங்கள் தயாரிப்பு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 40,000 crore. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 1 ISM 1 இதுல இந்தியா வெறும் அசம்பிள் மட்டுமே பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ ISM 2ல டிசைன் பிளஸ் மேனுஃபேக்சரிங் எல்லாமே இந்தியா பண்ண போகுது. இந்த ISM 2 மூலமா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 1 லட்சம் சிப் டிசைன் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது. இந்தியால சிப் உருவாச்சுன்னா செல்போன், லேப்டாப், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிரைஸ் 15 to 20% குறையும். டிஃபென்ஸ் மற்றும் கேபிட்டல் குட்ஸ் மேனுஃபேக்சரிங், பாதுகாப்பு மற்றும் கனரக இயந்திரங்கள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. நம்ம ஆயுதங்களை வாங்கினா மட்டும் பத்தாது, அதை தயாரிக்கிற மிஷினரிஸ இந்தியாலேயே உற்பத்தி பண்ணணும்னு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ரயில் சுரங்கம் தோண்டும் பிரம்மாண்ட இயந்திரங்கள், டன்னல் போரிங் மெஷின், தீயணைப்பு உபகரணங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயன்படுத்தப்படும் லிப்டுகள், இதெல்லாம் நம்ம ஜெர்மனி, ஜப்பான், சைனாட்ட இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதற்காக பெருமளவு அந்நிய செலவாணி செலவாகிறது. சரக்கு போக்குவரத்துக்கு தேவையான கண்டெய்னர்கள் தயாரிக்க 10,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியா கண்டெய்னர் ஏற்றுமதி நாடாக மாறும். ஆரஞ்ச் எக்கனாமி, கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி, படைப்பு துறையின் எழுச்சி, அனிமேஷன், விசுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், காமிக்ஸ் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து AVGC செக்டர்னு சொல்றாங்க. இந்த பட்ஜெட்ல இளைஞர்களின் படைப்பாற்றலை ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சியா மாத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வரும் 2030க்குள் 20 லட்சம் AVGC எக்ஸ்போர்ட்ஸ் தேவைப்படுறாங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. 15,000 ஸ்கூல்ஸ்ல AVGC லேப்ஸ் அமைக்க போறாங்க. இதனால இந்திய குழந்தைகள் 6ஆம் வகுப்பிலிருந்து அனிமேஷன் மற்றும் டிஜிட்டல் கிராபிக்ஸ் கத்துக்க போறாங்க. புதிய வேலை வாய்ப்புகள், அனிமேஷன், கேம் டெவலப்பர்ஸ், கிரியேட்டிவ் டிசைனர்ஸ்க்கு இந்தியால லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்கும் வேலைகள் இந்தியாவிலே உருவாக போகுது. 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ், ரயில்கள் மட்டும் போதாது, நகரங்களை இணைக்கும் வேகமான வழித்தடங்கள் பொருளாதாரத்தை வளர்க்கும்னு இந்த பட்ஜெட்ல சொல்றாங்க. தேர்வு செய்யப்பட்ட 7 வழித்தடங்கள் மும்பை டு புனே, புனே டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூர், ஹைதராபாத் டு சென்னை, சென்னை டு பெங்களூர், டெல்லி டு வாரணாசி, வாரணாசி டு சிலிகுரி. இந்தியாவின் மக்கள் தொகை வேகமாக நகரங்களை நோக்கி நகர்கிறது. இப்போ கரண்டா இருக்கிற ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இது ஒரு பெரிய பிரஷரா இருக்கு. சவுத் இந்தியாவின் IT மற்றும் உற்பத்தி மையங்களான சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த 3 நகரங்களையும் இணைப்பதன் மூலமாக ஒரு ட்ரையாங்குலர் எக்கனாமியை உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணுது. சென்னை, பெங்களூர் இடையிலான டிராவல் டிஸ்டன்ஸ் 5 to 6 ஹவர்ஸ்ல இருந்து 1.5 ஹவர்ஸா குறைய போகுது. இதனால் நேரம் மிச்சம், எரிபொருள் மிச்சம். MSMEன்னு சொல்லப்படுற மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு இந்த பட்ஜெட்ல ஒரு நிதி பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்மால் பிசினஸ்க்கு என்ன பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர்கள் பொருள்களை விட்டு பணம் வர்றதுக்காண்டி 2-3 மாசம் காத்துட்டு இருக்கணும். அரசு நிறுவனங்கள் MSME-இடம் வாங்கும் பொருள்களுக்கு TREDS ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் பிளாட்ஃபார்ம் மூலமா தான் பிசினஸ் டிரான்சாக்சன் நடக்கும். ஒரு பொருளை வாங்கி அதற்குரிய இன்வாய்ஸை நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா பேங்க் இமீடியட்டா அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணிரும் அந்த MSME ஓனருக்கு. 90 நாள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்ல, MSME growth fund மூலமா கவர்மெண்ட் 10,000 crore இன்வெஸ்ட் பண்ண போகுது. இது மூலமா சிறு தொழில்கள் கடனே இல்லாம பிசினஸ் பண்றதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆக போகுது. லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் நீர்வழி போக்குவரத்து, சாலையை விட நீர்வழி போக்குவரத்து மலிவானது, சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு ஏற்றது. புதிய ஃப்ரைட் காரிடார், கிழக்கே இருக்கும் தாங்னி வெஸ்ட் பெங்கால் முதல் மேற்கே இருக்கும் சூரத் மற்றும் குஜராத் வரை சரக்கு ரயில் பாதைகள் அமைக்கப்படும். இது கிழக்கு இந்தியா மற்றும் மேற்கு இந்தியாவை இணைப்பதற்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒடிசாவின் தால்சா மற்றும் கலிங்கா போன்ற கனிமவள பகுதிகளை கிழக்கு கரையில் உள்ள பாரதீப் மற்றும் தாம்ரா துறைமுகங்களுடன் இணைப்பதன் மூலம் நிலக்கரி மற்றும் தாதுகள் குறைந்த செலவில் எடுத்துச் செல்ல முடியும். இந்த பட்ஜெட் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொண்டு வந்திருக்கு. SSTன்னு சொல்ற செக்யூரிட்டி அண்ட் டிரான்சாக்ஷன் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்ற ஊக வணிகம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ்க்கு 0.02% இருந்து 0.05% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 150% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஆப்ஷன்ஸ் பிரீமியம் 0.10 இருந்து 0.15 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 50% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. பாரத் விஸ்தர் தொழில்நுட்பத்தை நகரங்களோடு நிறுத்தாம கிராமத்துல இருக்கிற விவசாயிகளின் கைகளுக்கு கொண்டு போறதுக்கு பேர் தான் பாரத் விஸ்தர் பிளான். இந்தியாவில் பல மொழிகள் பேசுவதால் உயர்தர விவசாய ஆலோசனைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் அவர்களின் தாய்மொழியில் சென்றடைவதில்லை. பாரத் விஸ்தர் மூலமா ஒரு விவசாயி தனது வயலில் இருக்கும் பயிர் நோயை தனது சொந்த மொழியில் பேசி ஏஐ மூலம் உடனடி ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம். இந்திய டேட்டா சென்டர்களை பயன்படுத்தும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047 வரை வரி விலக்கு விதிக்கப்பட்டுள்ளது. நியூக்ளியர் பவர், நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கணும், அதே நேரத்துல வளர்ந்து வரும் இந்தியாவின் மின்சார தேவையை ஈடுகட்டணும்னா அணுசக்தி ஒன்றே நம்பகமான வழி. அணுமின் திட்டத்திற்கு தேவையான இயந்திரங்களுக்கான சுங்கவரி விலக்கு 2035 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது புதிய அணு உலைகளை கட்டுவதற்கான செலவுகளை குறைக்கும். சுங்க வரி விலக்கு, சாமானிய மக்கள் பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பது விலை குறையுமா? 17 வகையான புற்றுநோய் மருந்துகளுக்கு சுங்கவரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இது மருந்துகளின் விலையை குறைத்து ஆயிரக்கணக்கான ஏழைகளின் உயிரை காக்கும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம். தமிழகத்தில் அமையவுள்ள மெகா ஜவுளி பூங்காக்கள் மூலம் உற்பத்தி செலவு குறையும். ஒரே இடத்தில் நூல் முதல் ஆடை வரை அனைத்தும் தயாராகும். ஜவுளித்துறைங்கிறது அதிகமா பெண்கள் பணியாற்ற ஒரு துறை. இந்த விரிவாக்கம் மூலம் கிராமப்புற பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் உண்டாகும். இது தமிழகத்தின் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். டிசிஎஸ் குறைப்பு, டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான வரி 20% இருந்து 2% குறைச்சிருக்காங்க. நாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு பணம் அனுப்பும் போது விதிக்கப்படும் வரி 5% இருந்து 2% குறைஞ்சிருக்கு. ஒரு பட்ஜெட்டுங்கிறது எல்லா தரப்பு மக்களுக்கும் திருப்தி அளிக்குமா அப்படின்னு கேட்டா எஸ் ஆர் நோன்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன பிடிச்சிருந்தது, எது பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.